சிதம்பரம் தோழர் பிரபாகரன் ஒரு எதிர்பாராத வகையில் இன்றைக்கு ஜனவரி 28ஆம் நாள் காலை ஒரு 10:30 மணி போல நம்மை விட்டு பிரிந்தார். நான் இன்றைக்கு காலையில் 8:30 8:40 வரையிலும் கூட அவரோடு பேசிக்கொண்டு தான் இருந்தேன். அதன் பிறகு அவர் மறைவுற்ற செய்தி, அந்த செய்தி தான் வந்தது. மிகப்பெரிய பேரதிர்ச்சி, பெரும் துயரம், பேரிழப்பு. தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய சிதம்பரம் கிளை என்பது பல ஆண்டு காலம் தலைமை அலுவலகத்தோடு இணைந்து செயல்பட்ட ஒரு கிளை. ஒரு தனியான ஒரு கிளை என்றிருந்தாலும் கூட தலைமை அலுவலகத்தினுடைய பன்முகப்பட்ட பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பில் சிதம்பரம் தோழர்கள் இருந்தார்கள். அந்த பணிகளை நிறைவேற்றுவதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய முன்னணி செயல்பாட்டாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் தோழர் பிரபாகரன். அவர் ஒரு தையல் தொழிலாளி. பெரிய அளவிலே பள்ளி படிப்பெல்லாம் படித்தவர் அல்ல. ஆனால் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தொடக்க கால நிலையிலிருந்து அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் அதோடு மிக நெருக்கமாக இணைந்து அதே அலைவரிசையில் தலைமையோடு பயணித்து வந்தவர் தான் தோழர் பிரபாகரன். அவரை சுற்றி அவருடைய கடை என்பது, தையல் கடை என்பது, பலவிதமான அரசியல் சிந்தனை ஓட்டம் உள்ளவர்கள் வந்து பேசுகிற, விவாதிக்கிற ஒரு இடமாக தொடக்கத்திலிருந்து திகழ்ந்தது. மார்க்சியம் பேசுகிற பலவிதமான குழுக்களை சேர்ந்தவர்கள் வருவார்கள், திராவிட இயக்கவாதிகள் வருவார்கள், தமிழ் தேசியம், தமிழின உணர்வு என்று வெவ்வேறு நிலைகளில் பேசக்கூடியவர்களும் வருவார்கள். இது தவிர காவல்துறையை சேர்ந்தவர்களும் உளவுத்துறையை சேர்ந்தவர்களும் வருவார்கள். இவர்கள் எல்லோரிடமும் ஒரு தனிப்பட்ட முறையில் இனிமையாகவும் அதே நேரத்தில் கொள்கை நிலையில் உறுதியாகவும் இருந்து விவாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை இயல்பிலேயே பெற்றவர் தோழர் பிரபாகரன். நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய நிலைப்பாட்டை இவரை போன்று அதிகம் படிக்க முடியாதவர்கள் பின்பற்ற முடியுமா என்று எடுத்தெடுப்பில் பல பேர் சந்தேகப்படுவார்கள். ஆனால் தோழர் பிரபாகரன் அவர்கள் அதற்கெல்லாம் மிக எடுத்துக்காட்டாக நம்முடைய நிலைப்பாட்டில் நின்று எல்லோரிடத்திலும் கருத்துக்களை விவாதிக்கக்கூடியவர். தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுத்திருக்கிற பல போராட்டங்கள், தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு 1990 பிப்ரவரி 25ஆம் நாள் சென்னையில் நடந்தது தொடங்கி அதனுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணி செயல்பாட்டாளராக அதனுடைய பல்வேறு பணிகளை தானே முன்வந்து அது எந்த ஊரில் நடந்தாலும் சரி அந்த ஊர் தோழர்களோடு இணைந்து கொண்டு அதற்கான தயாரிப்பு பணிகளை எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு பண்பாளர் தோழர் பிரபாகரன். சிதம்பரம் பகுதியில் தமிழ் தேசிய பேரியக்கம், அதனுடைய தலைமையிலான தமிழக உழவர் முன்னணி, இளைஞர் முன்னணி, மகளிர் இயக்கம் என்று எல்லா நிலைகளிலும் தன்னுடைய பங்களிப்பை விடாப்பிடியாக செய்து வந்தவர் தோழர் பிரபாகரன். தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்திய எந்த போராட்டமும் பிரபாகரன் இல்லாத போராட்டமாக இருக்கவே முடியாது. எல்லா போராட்டங்களிலும் முன்வரிசையில் இருந்து சிறைப்படுவது, அந்த சிறைப்படுகிற போது தோழர்களை அரவணைத்து தைரியப்படுத்தி முன்னிலைப்படுத்துவது என்று பல முனைகளிலும் அவருடைய பன்முக ஆற்றல் தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் பயன்பட்டு வந்திருக்கிறது. இந்த பேரியக்கத்தில் புதிதாக இளைஞர்கள் வந்து இணைகிற போது அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய அரசியல் பண்பாட்டை ஊட்டி விடுவதில், அவர்களுடைய சின்ன சின்ன பிணக்குகள் வருகிற போது அதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒருமுறைப்படுத்துவதில் அவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. தமிழக இளைஞர் முன்னணியுடைய தமிழக துணைத் தலைவராகவும் அவர் இருந்து பணியாற்றியவர். தமிழர் கண்ணோட்டம் இதழ் முதலிலே உருட்டச்சி இதழாக, கண்ணோட்டம் என்ற பெயரில் உருட்டச்சி இதழாக வந்தது, சைக்ளோஸ்டைல் வடிவத்திலே. அப்போதும் அது தஞ்சை சிதம்பரம் அலுவலகத்தினுடைய முகவரியிலிருந்து தான் வந்தது. அது குறைவான படிகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு, புதுச்சேரி வரையிலும், இன்னும் சொல்லப்போனால் மும்பை வரையிலும் அதனுடைய இதழ்கள் சென்று வந்தன. அவற்றையெல்லாம் சரியாக அனுப்பி வைப்பதில் தொடர் பிரபாகரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அதுபோல அச்சு இதழாக கண்ணோட்டம் வந்த பிறகு கூட பிறகு பதிவு பெற்று தமிழர் கண்ணோட்டம் என்று பதிவு இதழாக வருகிற போது அதனுடைய முகவரி சென்னையிலும்
அச்சடிக்கிற இடம் சிதம்பரத்திலும் என்று இருந்தபோது ஒவ்வொரு மாதமும் தொடர் சிவப்பிரகாசம், தொடர் சிவஞானம், தொடர் பிரபாகரன் 3 பேரும் தான் அவரவர்களுக்கும் ஒரு தொழில் உண்டு. அவருடைய கடை என்பதையெல்லாம் 10 மணி வரையில் நடத்தி முடித்துவிட்டு 10:30 மணிக்கு உணவு அறிந்துவிட்டு 11 மணிக்கு அமர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் என்னென்ன இதழ்கள் எவ்வளவு செல்ல வேண்டும், தனித்தனி சந்தாதாரர்களுக்கு எவ்வளவு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் மிக பொறுமையாகவும் செறிவாகவும் பணியாற்றி காலையிலே 4 மணிக்கு சிதம்பரத்திலிருந்து சென்னைக்கு செல்கிற பேருந்திலே எடுத்து செல்வது அல்லது யாராவது எந்த தொடர் எடுத்து செல்லாமல் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவது என்ற பணியை விடாமல் செய்து கொண்டிருந்தவர்கள் பல ஆண்டுகளாக. அந்த பணி செய்கிற போது எந்த இடைநிறுத்தமும் வந்து விடாமல், எந்த ஒரு தொய்வும் வந்து விடாமல் சரியாக அந்த வண்டியில் ஏற்றி அனுப்புவது. சில நேரங்களிலே அதில் இவரே போய் சென்னையில் இருக்கிற எழும்பூரில் இருக்கிற பத்திரிகா சேனல் அந்த அஞ்சலகத்தில் அங்கே ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக பிரித்து அனுப்புவதில் எல்லாவற்றிலும் மிக செறிவாக பணியாற்றியவர் தொடர் பிரபாகரன். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பல ஊர்களில் இருக்கிற தொடர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக சிதம்பரம் வருகிற போது மிக நம்பிக்கையோடு அணுகக்கூடிய ஒரு தொடராக தொடர் பிரபாகரன் தான் இருந்தார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அப்படியான ஒரு பழக்க வழக்கங்களோடு இருந்தார். என்னை பொறுத்தளவில் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகவே அவர் தொடர் பிரபாகரன் இருந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அவரை பிரபா என்று அழைப்பதும், என்னுடைய பேரப்பிள்ளைகள் பிரபா மாமா என்று அழைப்பதும் அது மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சிக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் அவர் என்னுடையது மட்டுமல்ல, இங்கே தமிழ் தேசிய பேரியக்கத்தில் சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுடைய குடும்ப நலன்களிலும் மிக அக்கறையோடு ஒரு ஈடுபட்டு செயலாற்றி கொண்டு வந்தவர். தன்னுடைய இயக்கம் வேறு, தான் வேறு, அல்லது இயக்கத்தினுடைய பணிகளுக்கு மட்டும் சென்று விட்டு வந்தால் போதும் என்ற நிலையில் இல்லாமல், இயக்கம் வேறு தான் வேறு அல்ல, இயக்கத்தோழருடைய குடும்பம் வேறு தன்னுடைய குடும்பம் வேறு அல்ல என்ற வகையில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தவர், நல்ல தோழராக வாழ்ந்தவர் தொடர் பிரபாகரன். அவருடைய இழப்பு என்பது தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக சிதம்பரம் பகுதியில் ஒரு ஜனநாயக இயக்கத்திற்கு, தமிழர் இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மறைவுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.